இந்து சொந்தக்காரங்களால் இலங்கைக்கு வருகிற ஒரு ஆபாச பேச்சாளர், அதாவது திண்டுக்கல் லியோன் எனப்படும் ஒரு ஆபாச பேச்சாளர் இலங்கை கதிரேசன் மண்டபத்திலே ஒரு நிகழ்வுக்காக வந்திருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு வரும் வரை நாங்கள் இந்த இந்துக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். காரணம், இவர் தமிழகத்தில் ஒரு கட்சி சார்ந்து இருந்து கொண்டு, ஒரு அமைப்பு சார்ந்து இருந்து கொண்டு செல்லும் மேடைகளில் எல்லாம் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை, இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளை, அது மட்டுமல்ல எங்களுடைய கடவுள்களின் பெயர்களை கொச்சைப்படுத்தி பேசும் வகையில், மிக இழிவாக பேசும் வகையில் பல மேடை பேச்சுகளை சர்ச்சைக்குரிய முறையில் நடத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் பல மேடைகளில் செல்லும் போது இவர் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவார். அது இல்லாமல் ஏனைய நபர்களை பற்றி மிகவும் இழிவாக பேசுவார். அவருடைய பேச்சில் கூட ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு இருக்கக்கூடியவர் ஒருவரை பேச்சாளராக இந்த கதிரேசன் மண்டபத்தில் ஒரு நிறுவனம் அழைத்து ஒரு நிகழ்வை நடத்த துடிக்கிறது என்றால் அவர்களுடைய அந்த எண்ணம் எப்படி இருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு உணர்வாளராக, ஒரு தமிழ் மீது அல்லது ஒரு எங்களுடைய சமயத்தின் மீது ஒரு பற்றுள்ள உணர்வாளர்களாக இப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் அழைத்து இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் நடத்த முடியும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இப்படி ஒரு உணர்வு இருக்கிறதா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதனால் நண்பர்களே, இந்த கொழும்பு சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைவரும் நீங்களும் வந்து உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். இப்படியான நபர்களின் யாராக இருந்தாலும் கூட இப்படியான நபர்கள் இலங்கைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சாரங்களை மேற்கொள்வதையோ அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபடுவதையோ இந்து உணர்வாளர்களாக நாங்கள் அனைவரும் ஒரு தடுக்க வேண்டிய கடமை உள்ளது. அதனால் நீங்கள் அனைவரும் வந்து இந்த நிகழ்வுக்கு, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு, இவருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தங்கள் ஒத்துழைப்புகளை நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. திராவிடத்தின் கைகூலியே, திராவிடத்தின் கைகூலியே, திராவிடத்தின் கைகூலியே, திராவிடத்தின் கைகூலியே, திராவிடத்தின் கொத்தடிமையே, திராவிடத்தின் கொத்தடிமையே, திராவிடத்தின் கொத்தடிமையே, திராவிடத்தின் கொத்தடிமையே, ஓடிவிடு ஓடிவிடு புறக்கணிப்போம் 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 வெளியேறாங்க. ஆபாச பேச்சாளரின் பேச்சை கேட்காமல் திரும்பி செல்லும் ஆசி உமர் ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆசி உமர் ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆபாச பேச்சாளரின் பேச்சை கேட்காது திரும்பி செல்லும், ஆபாச பேச்சாளரின் பேச்சை கேட்காது திரும்பி செல்லும் ஆசி உமர் ஐயாவுக்கு நன்றி நன்றி. ஆனாலும் நந்தி கொடி தனபாலா உள்ளே சென்றார். எங்களுக்கு அவமானம் அவமானம். நந்தி கொடி ஏந்தி சென்ற தனபாலா ஆபாச பேச்சாளரின் பேச்சை கேட்க போயிருக்கின்றார். அவமானம் அவமானம். இந்துவாக தனபாலா வாழ்வதே அவமானம். இந்துவாக தனபாலா வாழ்வதே அவமானம். நந்தி கொடி தனபாலா ஆபாச பேச்சாளரின் பேச்சை கேட்க உள்ளே சென்றது. இந்துக்கள் அனைவருக்கும் அவமானம். சைவ பெருமக்களுக்கு அவமானம். சிவனை பற்றி குறை கூறும் ஆபாச பேச்சாளர் லியோனியின் பேச்சை கேட்க போவோருக்கு அவமானம். லியோனியின் பேச்சை கேட்க போவோருக்கு அவமானம். வெட்கம் வெட்கம் வெட்கம். இந்துவாக வாழ்வதே வெட்கம். வெட்கம் வெட்கம் வெட்கம். இந்துவாக வாழ்ந்து கொண்டு ஆபாச பேச்சாளரை பார்க்க போவது அவமானம். அவமானம் அவமானம். அவமானம் அவமானம். இந்துவாக வாழ்ந்து கொண்டு இந்து விரோதியின் பேச்சை பார்க்க போவது அவமானம். இந்து விரோதியின் பேச்சை பார்க்க போவது அவமானம். இந்துவாக வாழ்ந்து கொண்டு இந்து விரோதியின் பேச்சை பார்க்க போவது அவமானம். நந்தி கொடி தனபாலா, நந்தி கொடி தனபாலா, நந்தி கொடி தனபாலா ஐயா அவர்களே, இது நியாயமா? இது நியாயமா?
சிவனை பற்றி குறை சொல்லும், சிவனை பற்றி குறை சொல்லும் லியோனியை பார்க்க சென்றது சரியா? சரியா? அவமானம், அவமானம். நீ லியோனியின் பேச்சை பார்க்க நன்றி கொடி தனபாலா அவர்கள் போனது அவமானம், அவமானம். இந்துவாக வாழ்வதே அவமானம். நீ சைவ சமயத்தை பற்றி மிகவும் உரைக்கும் தனபாலா ஐயா அவர்களே, இந்த கேவலம் கட்ட லியோனியின் பேச்சை கேட்க உள்ளே சென்றீர்களே, எவ்வளவு அவமானம். இந்துவாக வாழ்வதற்கு தகுதியற்றவராகிவிட்டீர்கள். நன்றி கொடியை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை.